விருதுநகர் மாவட்டத்தில் பொதுமக்களிடையே நடைபயிற்சி மேற்கொள்வதன் அவசியத்தை எடுத்துக் கூறும் வகையில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருதுநகர் மதுரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையிலிருந்து பிரதான சாலைகள் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சூளக்கரை வரை சுமார் 14 கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே ரூபாய் 99 லட்சம் மதிப்பில் முத்தரையர் மணிமண்டபம் மற்றும் அவரது சிலையும் நீதி கட்சியின் வைரத்தூணாக விளங்கிய பன்னீர்செல்வம் மணிமண்டபம் மற்றும் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் மணிமண்டபம் 42 லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பெரிய கருப்பன், மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 3 மணி மண்டபங்களையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் KN நேரு, கிளாம்பாக்கம் போல பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடாது எனவும் வேலைகள் முடிந்த பின்பு திறக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் கூறியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பணியை செவ்வனை முடித்து தன் கையாலே திறந்து வைக்க வேண்டும் என்று தலைவர் அவருடைய ஆசை. எனவே இன்றைக்கு அவர் அங்கிருந்து திறக்கும்போது எங்களை எல்லாம் அங்கே சென்று முத்திரையர் சிலை அவர்களுக்கும் நம்ம தியாகராஜ அவருக்கும் பன்னீர்செல்வம் அவருடைய சிலையில் எங்களை போய் கலந்து கொள்ள சொல்லி மரியாதை செலுத்த சொன்னார். அந்த வகையில் மரியாதை செலுத்துறது அந்த அரசு அனைத்து மக்களுக்குமான அரசு என்பதை கூட்டணி பேச்சுவார்த்தை. மதுரையில் பல்வேறு இடங்களில் 342 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களும் மக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 தொகுதிகளில் ஒரே நாளில் புதிதாக காப்பீடு திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பு தரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் காப்பீடு திட்டத்தினால் ஏதேனும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தாமதம் என்று புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்களும் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மிக சிறப்பான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. தென் தமிழகத்து மக்கள், குறிப்பாக விருதுநகர், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் இந்த மருத்துவமனை என்பது பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ராயபுரம் பகுதியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவின் அடிமைகள் தான் திமுக, பாஜகவை எதிர்ப்பது போல ஒரு பிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். பிஜேபியுடைய அடிமைகள் 98லிருந்து 2004 வரல சொலையா பிஜேபி வச்சு கோடி கூட சம்பாதிச்சுட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்திட்டு பூஜா சொன்ன மாதிரி அன்றைக்கி மோடியை பொறுத்தவரை எங்காச்சும் போது வந்தால் கோபேக் மோடி, இப்போ வெல்கம் மோடி. அப்படி இருக்கும்போது பார்த்தா எந்த அளவுக்கு இவங்க ரெட்டை விஷயம். அதனால் இவர்களெல்லாம் எழுதப்படாத ஒப்பந்தமாக பிஜேபியினுடைய ஆயுள்கால உறுப்பினர்கள், முதல் உறுப்பினர் நம்ம உதவாநிதி என்கின்ற உதயநிதி. ஓகே. மதுரை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு காலை 9:30 மணிக்கு தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் வந்திறங்கினார். அவரை தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர். இதனையடுத்து அங்கிருந்து காரில் சென்று தூத்துக்குடி வஉசி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு வருகை தந்த பாரத பிரதமர் மோடி பின்னர் நாட்டில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்.
காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஒன்றியம் தோறும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்று உத்தரமேரூரில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் வாரிய கழக தலைவர் லியோனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசுகையில், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உத்தரமேரூர் அதிமுக தொண்டர் குமார் என்பவர் கூட்டத்தில் நுழைந்து கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சற்று சலசலப்பு நிலவியது. இதனால் அவர் மீது திமுக சார்பில் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் கலக்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் உத்தரமேரூர் காவல்துறையினர் குமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற தகவல் அதிமுகவினரிடையே பரவியது. இதையடுத்து அதிமுகவினர் ஏராளமானோர் உத்தரமேரூர் காவல் நிலையம் முன்பு குவிந்து விசாரணைக்கு அழைத்துச் சென்ற அதிமுக தொண்டரை விடுவிக்க கோரி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.